வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/12/2025 மார்கழி மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், அசையமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் அபிரிதமான முன்னேற்றம், யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது வசந்தத்தை நோக்கி என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும், நிதானத்தை கைப்பிடிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியையும் பெரும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பயணங்களில் சமயத்தில் அனுகூலங்களுக்கு சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் நிச்சயமாக அனுகூல அமைப்பு ஏற்படுவதற்குண்டான காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக இரவு மணி 12:21 வரை சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனத்திலும், நட்பு விஷயத்திலும், மேலதிகாரிகள் விஷயத்திலும், தாய்வழி உறவிலும், தந்தை வழி உறவிலும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகளுக்கு குறைவு இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடுகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், சுயம்பாக நின்று ஜொலிக்கக்கூடிய காலகட்டம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் ஆரம்பித்து விட்டது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள், பழைய கடன்கள் அடிக்கக்கூடிய அமைப்புகள், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, மாலையிலிருந்து குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, அதீத கவனமாக இருப்பதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசி தீர்த்து கொள்வதும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மாலையிலிருந்து எடுத்த காரியங்களில் சத்ரு ஜெயம்,
ரோகஜெயம், உத்தியோகத்தில் பெரிய நிம்மதி, பெரிய அந்தஸ்துகள், அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நிறைய நன்மைகளையும் நிறைய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வாகனங்களில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது, பெரிய அளவு நம்பிக்கை, வேற்று மதத்தினரால் ஆதாயம் பெறுவது, அனுகூலத்தின் அமைப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற பலவிதமான விஷயத்தில் சிக்கல்கள் இல்லாமல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, கோளற்பதிகத்தை சொல்ல சொல்ல எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, நம்பிக்கைக்கு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக சில விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், இழுபறியாக இருந்த நிலைமைகள் முடிவு வருவது, அப்பாடா என்ற நம்பிக்கை ஏற்படுவது, யாரிடத்திலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது, பல விதத்தில் அனுகூலத்தை தரும். சில விதத்தில் கஷ்டங்கள் தந்தாலும் பல விதத்தில் இருக்கக்கூடிய அணுகத்தின் பெருமை பெரிய அளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இழுபறியாக நிலைமை படிப்படியாக மாறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.